Bismillah ar-Rahman ar-Rahim. American Adrai Farms presents Ramadan Lecture Series. Speaker Maulavi Abdul Hadi, Adrai, India. Saturday 16th April 2022. Time 6 p.m. PST USA. Sunday 17th April 2022. Time 6:30 a.m. India. Via Zoom meeting. Welcome address by Dr. Rashik Ahmed, California, USA, President of American Adrai Farm. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. AAF அமெரிக்கன் வால் அதிரையர் கூட்டமைப்பு மூலியமா உங்க அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே ஒரு லெக்சர்ஸ் பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருடைய வரவேற்பும் பெற்றுச்சு. இப்போ நம்ம அதிரை ஆலிம்சா மௌலவி அப்துல் ஹாதி ஆலிம்சா அவங்க மூலியமா இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் உலகத்துல பல விஷயங்களை படைச்சான். அதுல நமக்கு ஒரு 12 மாதத்தை படைச்சு கொடுத்துருக்கான். அந்த 12 மாசத்துல ஒரு மாசம் ரொம்ப சிறப்பானதுன்னு இறைவன் சொல்றான். அதுதான் இந்த ரமதான் மாதம். அதுல ஒரு 2 வாரம் போயிடுச்சு, இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் அந்த 2 வாரத்தையும் நல்ல சிறப்பா அமைச்சு கொடுக்க துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப அந்த மாதம் ஏன் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரமதான் மாதத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும், ஒரு சின்ன செயலா இருந்தாலும் அதுக்கு பன்மடங்கு பலனை கொடுக்குறான். இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நமக்கு பலனை கொடுக்குறான் இறைவன். ஸோ அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சொல்லுவாங்க ஒரு கொள்ளையடிக்கிறது அப்படின்ட்டு. அதாவது எந்த விஷயத்திலையும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா நல்ல விஷயங்களை கொள்ளையடிக்கிறதுல நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நன்மைகளை கொள்ளையடிக்கிறதுக்குள்ள மாசம் இது, தீமைகளை விட்டு ஒதுங்கிறதுக்குள்ள மாதம் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதை பத்தி விளக்குறதுக்கு நம்ம அப்துல் ஹாதி மௌலானாவை நம்ம அழைப்போம் இன்ஷா அல்லாஹ். வாங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அனைவரும் கேட்டு பயனடைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். வஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமதான் அல்லதீ أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم. وقال أيضا صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم. أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய பாசத்திற்குரிய சகோதரர்களே, அதிரை வாழ் மண்ணின் மைந்தர்களே, உங்களோட நேரலில் தீனுடைய விஷயங்களை பரிமாறிக்கொள்றதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலை அமைத்து தந்ததுக்கு நான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் ஒரு புனிதமான மாதத்தினுடைய நடுப்பகுதியில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருஷத்தினுடைய ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இது பரிபூர்ணமாக அல்லாஹ் இந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த ரமலானில் என்னென்ன நலவுகளே, குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் மறைத்து வைத்ததாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த இரவையும் முழுமையாக அடைந்து அதில் அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கக்கூடிய எல்லா நலவுகளுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த உலகத்துல எதையுமே வீணாக படைக்கல. எந்த ஒரு பொருளுமே இயற்கையாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருளா இருந்தாலும் சரி, அது மனிதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நோக்கத்தோட தயாரிக்கப்படுது. எல்லாத்துடைய மொத்த நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்காகத்தான் அல்லாஹ் சொல்லிட்டான். மனிதன் பயனடைவதற்காகத்தான் பூமியில விளையக்கூடிய விளைச்சலாக இருந்தாலும் சரி, கடலிலே நீந்தக்கூடிய மீனினங்கள், மனிதனுக்கு தேவையான எல்லா வகையான முத்துக்கள், மாணிக்கங்கள், அதே போன்று பறவைகள், மிருகங்கள் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு சின்ன வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது எல்லாம் உங்களுடைய லாபத்துக்கு தான், மனிதன் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான். மனிதனுக்கு ஒரு விஷயம் பயன் இல்லை என்று சொன்னால் அது தூக்கி எறியப்படும். அது உதாரணத்துக்கு நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் பேனா இருக்குது, எதுக்காக தயாரிக்கப்படுது? அது எழுதணும். பேனாவுடைய நோக்கம், அதனுடைய மக்சத் அது எழுதணும். விளக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது எதுக்காக? அதனுடைய மக்சத் என்ன? அதிலிருந்து வெளிச்சம் வரணும். இப்படி ஒவ்வொரு பொருளுமே அதுக்குரிய நோக்கத்தை அது நிறைவேற்றினாதான் அது இருக்கக்கூடிய இடத்துல அது இருக்கும். பேனா இருக்குது ஆனா எழுதலை, அது ஜோப்புல சிறந்த இடத்துல அது இருக்காது, அதை தூக்கி நம்ம வீசிடுவோம். விளக்கு இருக்குது, அதுல இருந்து வெளிச்சம் கிடைக்கல, அதை நம்ம தூக்கி வீசிடுவோம், அது உயர்ந்த இடத்துல அது இருக்காது. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குரிய நோக்கத்தை அது நிறைவேற்றலைங்கும் போது அது தூக்கி வீசப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடத்துல இந்த எல்லா படைப்பினங்களை பத்தியும் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். நான் இதெல்லாம் இதுக்காக படைச்சேன், இதுக்காக படைச்சேன். ஆனா மனிதனை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். மனிதர்களே, நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்களா? உங்களை நான் சும்மா படைத்தேன் என்று, வீணாக படைத்தோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? எல்லாம் நமக்காக, நம்ம யாருக்காக? அல்லாஹ் அந்த கேள்வி, இந்த தோரணையில அல்லாஹ் கேள்வி கேட்கிறார். எல்லாம் உங்களுக்காக நான் படைச்சிட்டேன், எல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துட்டேன். மனிதன் நினைத்தால் வானத்தில் பறந்து செல்ல முடியும், மனிதன் நினைத்தால் கடலுக்கடியில் ஆராய்ச்சி செய்ய முடியும், மனிதன் நினைத்தால் நிலாவிலும் சந்திரனும் கால் பதித்து அங்கேயும் ஆராய்ச்சி செய்ய முடியும். எல்லாத்தையும் அல்லாஹ் வஸஹ்ஹர லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு, கடல்ல உள்ளதை உங்களுக்கு வசப்படுத்தி தந்துட்டோம், சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துட்டோம், எல்லாத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துட்டோம். உங்களை நான் எதற்காக படைத்தேன்? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், திருப்பி நம்மிடம் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இப்ப நோக்கம் என்ன? நம்மை எதற்காக அல்லாஹ் படைத்தான்? பொதுவாகவே ஒரு மனிதன், அவனுக்கு அல்லாஹ் ஒரு 6வது அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் இதை சிந்திப்பதற்கு தான். நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? இந்த உலகத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? நான் எங்க போய்கிட்டு இருக்கிறேன்? நான் கடைசியா எங்க போய் சேர்ந்த பிறகு நான் எதை கொண்டுட்டு போறேன்? எதை நான் விட்டுட்டு போக போறேன்? இதை ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்து சிந்திப்பானேயானால் அவனுக்கு விடை அல்லாஹ்விடம் தான் கிடைக்கும், தீனில் தான் கிடைக்கும், இஸ்லாத்தில் தான் கிடைக்கும், குர்ஆனில் தான் கிடைக்கும். அதனாலதான் இன்னைக்கு பார்க்கிறோம், பெரிய பெரிய அறிவாளிகள், விஞ்ஞானிகள், பெரிய பெரிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில எல்லா இன்பத்தையும் அடைஞ்சி உண்மையான நிம்மதிங்கிறத தேடி அடையக்கூடியவங்களுக்கு விடையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை தான் கொடுப்பான். எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு எங்கேயுமே இல்லப்பா, இங்கதான்ப்பா இருக்குதுன்னு சொல்லி கடைசியாக ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நாம உலக அளவுல நம்ம பல விஷயங்களை, பல நபர்களை நாம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம், பேசியிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்துல அல்லாஹ் நம்மளை பிறக்க வச்சிருக்கார். நம்முடைய தாய் தந்தையர்கள் முஸ்லிம்களாக ஆக்கி, நம்முடைய சூழ்நிலை இஸ்லாமிய சூழ்நிலாக ஆக்கி, அல்லாஹ் தஆலா நம்ம இந்த வாழ்க்கை பிரயாணத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கார். அதுல விசேஷமாக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்தான் என்பதை அல்லாஹ்வே சொல்லும் போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்,
நான் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்தேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வணங்குறதா அசல் நோக்கம். அப்ப அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை வணங்குவது என்று சொன்னால் லியாரிஃபூன், அல்லாஹ்வை விளங்குவது. முதல்ல அல்லாஹ் விளங்கணும். அல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவனை நாம் பயப்படுவோம், அந்த அளவுக்கு தான் அவன் மீது அன்பு வைப்போம், அந்த அளவுக்கு தான் நம்முடைய வணக்கமும் இருக்கும். அல்லாஹ்வை விளங்கல, அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அல்லாஹ்வுடைய குதிரத் என்ன, அவனுடைய சக்தி என்ன என்பதெல்லாம் ஒரு மனுஷன் விளங்காம அவன் தொழுகிறான், அவன் இபாதத் செய்யறான் என்று சொன்னால் அவனுடைய வணக்கங்கள் சடங்குகளாக இருக்கு. ஏதோ குனிஞ்சோ எந்திரிச்சோம் போனோம் என்று இருக்குமே தவிர அது உளப்பூர்வமாக, அது உயிரோட்டமுடைய அமலாக இருக்காது. அதனாலதான் நமக்கு மார்க்கத்துல அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வே குர்ஆன்ல அறிமுகம் செய்வான். நான் யார், என்னுடைய வல்லமை என்ன, நான் உங்களுக்கு என்னவெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை தான் அதிகமான வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. சட்டத்திட்டங்கள்லாம் ஒரு 500-600 வசனத்தை அல்லாஹ் முடிச்சிடறான், நோன்பை பத்தி, தொழுகையை பத்தி, மற்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம். ஆனால் அல்லாஹ்வை விளங்க வைப்பதற்கு, அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வை நாம் விளங்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு லேசு. இன்னைக்கு முஸ்லீம்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு பாரமாக இருக்கு. அல்லாஹ் அது காரணத்தை சொல்றான், وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. இந்த என்னுடைய கட்டளையில முக்கியமான கட்டளை அல்லாஹ் சொல்லும்போது தொழுகையை சொல்லுவான். முதல் கட்டளை, ஈமானுக்கு பிறகு முதல் கட்டளை தொழுகை. தொழுகையை கொண்டுதான் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சா, உங்களுக்கு சோதனை வருதா, நான் வாழ்க்கையில இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம், இதெல்லாம் வாழ்க்கையில கொடுத்து, ஆனா நீங்க அந்த நேரத்துல என்னிடத்துல தான் உதவி தேடணும். எதை கொண்டு உதவி தேடணும்? 2 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் உதவி தேட சொல்லுவான். ஒன்னு சபர், இன்னொன்னு ஸலா, பொறுமை, தொழுகை. முதல்ல பொறுமை காக்கணும், 2வது தொழுகை. இந்த 2 மூலமாக என்னிடத்துல உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இது எல்லாருக்கும் லேஸ் இல்ல, இது எல்லாருக்கும் லேசாகாது. وَإِنَّهَا لَكَبِيرَةٌ, இது பெரும் பாரமாக இருக்கும். யாருக்கு பாரமா இருக்காது? இல்லா அலல் ஹாஷியின், என்னை அஞ்சி, என்னை விளங்கி, என்னை பயந்து வாழ்பவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு என்னுடைய கட்டளைகள் எல்லாம் சுமையாக இருக்கும். அதுக்கு எல்லாம் விளக்கமும் சொல்றான். என்னை அஞ்சக்கூடியவன்னா யாரு? அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக ஒரு நாள் நாங்க அல்லாஹ்வை போய் சந்திக்க போறோம், அது ஒரு நாள் நம்ம நோக்கி வந்துட்டு இருக்குது, வேகமாக வந்துட்டு இருக்கு. நாள் போக போக நாம் மௌத்துடைய நாளே நெருங்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை சந்திக்கும் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை யார் உள்ளத்தால் உறுதியாக நம்புகிறார்களோ, திரும்பி ஒரு நாள் அல்லாஹ்விடம் செல்ல இருக்கிறோம் உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு என்னுடைய கட்டளைகள் எல்லாம் பாரம்தான். உள்ளத்துல முதலாவது ஈமானை சரி செய்யணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பத்தி சொல்லும் போது 2 விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க. மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன், பகல் காலங்கள்ல நோன்பு வைக்கிறது 2 விஷயத்தை கொண்டு இருக்கணும். அப்பதான் இந்த நோன்பை கொண்டு உண்டான பிரயோஜனம் உண்டாகும். முதல் விஷயம் ஈமான் இருக்கணும். முதல் விஷயம் ஈமான் இருக்கணும். இந்த ரமலானுடைய மாதத்தில் பகல் காலத்தில் இப்படியாக நோன்பு இருக்கும்படி அல்லாஹ் என் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன். நான் நோன்பு வைப்பதால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்கிறது. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், என்னுடைய மனோ இச்சையின்படி நான் நடக்க மாட்டேன் என்பதாக உள்ளத்தால அந்த ஈமான் முதலாவது இருக்கணும். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வ இஹ்திசாபன், இதனால கிடைக்கிற நன்மைகளை ஆதரவு வைக்கணும். அல்லாஹ் சொல்லதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எல்லா அமலுக்கும் கூலி கொடுக்கப்படும் மறுமையில. ஆனா நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன், நோன்புக்கு மட்டும் நானே கூலி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகளை ஆதரவு வைத்தவர்களாக நாம் இந்த 2 விஷயத்துக்கு, ஒன்று ஈமான், 2வது நன்மை ஆதரவு வைக்கிறது. இந்த 2ஐ கொண்டு யார் நோன்பு வைப்பார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வாக்குறுதி தராங்கன்னா,
அந்த ஒரு வருஷமாக போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரைக்கும் என்ன பாவங்கள் ஏற்பட்டுச்சோ இந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விடும். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, பாவங்கள் கழுவப்படுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனுஷன் மௌத்தா போகும்போது பரிசுத்தமா அல்லாஹ்ட்ட போகணும். இல்லாமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் சொல்லுவான், யாருக்கு சொர்க்கம் இருக்குதுன்னா யார் இடத்துல வரும்போது சலாமத்தான உள்ளத்தோட வருவாங்களோ, பரிசுத்தமான உள்ளத்தோட வருவாங்களோ, அழுக்கு இல்லாம கரை இல்லாம அழுக்கெல்லாம் நீக்கப்பட்ட நிலையில. எப்படி நம்ம பிறக்கும் போது எப்படி வந்தோம்? பிறக்கும் போது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா சொல்லுவாங்க, அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வர்றாங்க. அப்போ உலகத்துக்கு வரும்போது நம்ம பரிசுத்தமாக வந்தோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய மாஹவுல், இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை, பாவத்தால் பார்வையால் பாவங்கள், பேச்சால் பாவங்கள், கேட்கக்கூடிய விஷயங்களால் எத்தனையோ பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. மனிதன்கிற அடிப்படையில் தவறு செய்யக்கூடியவன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தா. ஆதமுடைய மக்கள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறு செய்யாட்டி அவர் மலக்கா போயிடுவார். தவறு செய்யாதவங்க, செய்ய தெரியாதவங்க யார் என்று சொன்னால் மலக்குமார்கள், நபிமார்கள். அல்லாஹ் நபிமார்களை பாவத்தை விட்டு பாதுகாத்தான். அதை தவிர உள்ள எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். சரி, இந்த பாவம் செய்யறவங்க அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் ஹத்தாஇ அத்தவ்வாபூன். பாவிகளில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள். ஒரு ஹதீஸ்ல, இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்துல யாருமே பாவம் செய்யலைன்னா, யாருமே பாவம் செய்யல, எல்லாருமே நல்லவங்களாக இருந்தாலும் இவங்களெல்லாம் அல்லாஹ் மௌத்தாக்கிட்டு பாவம் செய்யக்கூடிய மக்களை கொண்டு வந்து அவங்கள தௌபா செய்ய வச்சு அல்லாஹ் அழகு பார்ப்பாங்க. அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமான விஷயம் தௌபா செய்யறது என்பது. அப்போ இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு மாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ரமலானுடைய மாசம் பொது மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய மாசம் இது. கொஞ்சம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஈமானை சரி செய்து கொண்டு நன்மை ஆதரவு வைத்தவராக இந்த பகல் காலத்தில் நோன்பு வைத்தால் அப்பழுக்கற்றவராக, பரிசுத்தமானவராக ஆகிவிடுவார். அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட கூலியை தரங்க, நானே கூலியாயிரேன் அப்படி ஒரு அர்த்தம் வைக்கப்படாது. ஹதீஸ் அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் நானே கூலி கொடுப்பேன் என்பதாக. ஆக நிறைய சிறப்புகள் இந்த ரமலானுடைய பகலுக்கும் இரவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நிபந்தனையை சொன்னாங்க. இரவு தொழுகை அது தராவி தொழுகையாக இருக்கலாம், அல்லது பின்னேற வித்தருடைய தொழுகை 11 ரக்காத்துகளாக இருக்கலாம், அது ஜமாத்தா தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, இதே 2 நிபந்தனை. ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தவராகவும் யாரு தொழுகிறாரோ அவருக்கும் அதே வாக்குறுதி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆக நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த புனிதமான மாசம் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வெகுமதிகள் இந்த மாசத்தை தர்றான்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ரமலானை பத்தி சொல்லும் போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ரமலானுக்கும் குர்ஆனுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று அல்லாஹ் இடத்துல ஒரு பலகை இருக்குது. குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்லுவான், இந்த குர்ஆன் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட பலகையிலே இந்த குர்ஆன் எழுதப்பட்டுருச்சு. கியாமத் வரை உலகத்துல என்ன நடக்குமோ அத்தனை விஷயமும் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல அல்லாஹ் எழுதிட்டான். குர்ஆனும் எழுதப்பட்டுருச்சு. அதுல உலகத்தை படைக்க முன்னாடியே அல்லாஹ் அதெல்லாம் எழுதிட்டான். இந்த ரமலானுடைய மாதத்துல தான் அது முதல் வானத்துக்கு மொத்தமாக இறக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நபுவத்துடைய காலத்துல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அது வருஷம் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷமாக அது இறங்கி முடிஞ்சிச்சு. ஆனா மொத்தமாக முதல் வானத்துக்கு வந்தது ரமலானுடைய மாதத்துல. அதை சொல்லித்தான் அல்லாஹ் ரமலானையே சிறப்பிக்கிறான். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இது என்று சிறப்பிச்சு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுக்கு நெருங்கிய தொடர்புள்ள மாசம் இந்த மாசத்துல. ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமலுக்கு, குறிப்பா ஃபர்லான தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 ஃபர்லை தொழுத நன்மை அல்லாஹ் ஒரு ஃபர்லுக்கு தர்றான். ஒரு உதாரணத்துக்கு சுபு தொழுகிறோம், 70 சுபு தொழுத நன்மை. ரமலானுடைய விசேஷம் இது. ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஃபர்லை நிறைவேற்றணுமே அல்லாஹ் கொடுக்கிறார். பொதுவாக மற்ற மாதங்கள்ல துஆ கபூல் ஆகிறதுக்கு சொல்லி விசேஷமான நேரம் சொல்லப்பட்டிருக்கு.
தஹஜ்ஜுடைய நேரம், அதே மாதிரி ஃபர்லான தொழுகைக்கு பிறகு உள்ள நேரம், அதே மாதிரி பாங்குக்கு இகாமத்துக்கு இடைப்பட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தான் மற்ற நாட்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாசத்தை பத்தி சொல்லும் போது துஆ எல்லாமே துஆ கபூலாகப்படக்கூடிய நேரங்கள். எல்லா நேரமும் ஒரு நோன்பு பிடிச்ச நிலைமையில ஒரு நோம்பாளி என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா இது ஒரு விஷயத்தை நாம விளங்கணும். துஆ கேட்கக்கூடிய சமயத்துல அதுக்கு நிறைய ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒழுக்கங்களை பேணி நம்ம துஆ செய்யும் போது நிச்சயமா மூணுல ஒரு விஷயம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்து, மூணுல ஒரு விஷயம் நிச்சயமா கிடைக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன் எனக்கு கிடைக்கலையே, நான் எவ்வளவு துஆ செய்யறேன் அல்லாஹ் எனக்கு தரலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியா ஒரு முஸ்லிமான மனிதர் துஆ செய்தார் என்றால் நிச்சயமா மூணுல ஒரு விஷயம் நடக்கும். ஒண்ணு, அவர் எதை கேட்கிறாரோ அது அவருக்கு நலவானதாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு அதை அப்பவே கொடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு எது நமக்கு நல்லது கெட்டது நமக்கு தெரியாது. நம்ம நல்லதுன்னு நினைச்சு பல விஷயத்தை கேட்போம். ஆனா நம்முடைய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் தெரியும் இந்த அடியான் இதை நல்லதுன்னு நினைச்சு கேட்கிறான், ஆனா இதை நான் கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நலவை கேட்கறத கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்ப என்ன செய்வோம்? நம்ம கேட்டதுக்கு பிரயோஜனம் இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம், ஆனா அல்லாஹ் அதை தராமல் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரணும்னு அல்லாஹ் தக்தீர்ல முடிவு செஞ்சிருப்பான், அது நமக்கு தெரியாது. அந்த ஆபத்தை அல்லாஹ் நீக்குவான். நம்ம கேட்டது ஒரு ஏதோ உலகத்தை ஏதோ ஒரு ஒரு நியமத்தை கேட்டிருப்போம், ஆனா அல்லாஹ் அந்த நியமத்தை நமக்கு தராம நமக்கு வர இருந்த ஒரு பெரிய முசீபத்தை அல்லாஹ் நீக்குவான். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது நம்ம கேட்டதும் கிடைக்கல, நமக்கு வர்ற சோதனையும் நிறுத்தப்படல, சோதனையும் வருது, கேட்டதும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் கேட்ட ஒவ்வொரு துஆவும் சேமிக்கப்படுகிறது, மறுமையில் அது கூலியாக கொடுக்கப்படும். மூணு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மூணாவது விஷயம் இருக்குதுல்ல, உலகத்துக்கு துஆ கபூல் ஆகாத மாதிரியே தெரியும், ஆனால் மறுமையில் அவனுக்கு அந்த கூலி அல்லாஹ் கொடுக்கும் போது அந்த மனுஷன் அங்க நினைப்பானா, நான் உலகத்துல கேட்டு எந்த துஆவையும் உலகத்துல அல்லாஹ் தராம இருந்து இங்க தந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி. மனிதன் அவசரக்காரன், எதா இருந்தாலும் இப்ப வேணுங்கிறதா மனுஷன் கேட்பான். மறுமையா அது மௌத்தான பிறகு பார்த்துக்கலாம். ஆனா மௌத்தான பிறகு மனுஷன் நினைப்பான் அது இப்ப இங்கதானப்ப உண்மையிலே தேவைப்படுது. உண்மையான தேவை மனிதனுக்கு உலகத்தில் உள்ள தேவையை விட 100 மடங்கு இல்ல, பல 1000 மடங்கு, பல கோடி மடங்கு ஒரு மனுஷனுக்கு உண்மையான தேவை ஆகிருக்கிறது தான். அதனால நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படலை நினைக்க கூடாது. அந்த துஆவுல உறுதியாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னுடைய துஆ அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, அல்லாஹ் செவிதாத்தி கேட்டுட்டே இருக்கிறான். இந்த ரமலானுடைய விஷயத்தை பத்தி அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லும் போது அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, என்னை பத்தி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தை கேட்கிறாங்க அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு சொல்லி, நான் பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லுங்க. உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி. என்னுடைய அடியான் இடத்தை துஆ செய்தால் நான் நம்முடைய துஆவை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானோடு குர்ஆனை சம்பந்தப்படுத்துறான், ரமலானோடு துஆவை சம்பந்தப்படுத்துறான். அதிகமாக செய்ய வேண்டிய முக்கியமான அமல் தான் இந்த ரமலானுடைய நோன்புடைய காலத்துல குர்ஆனுடைய திலாவத்தை அதிகப்படுத்தணும். குர்ஆன் ஓதுவதும் நன்மைதான், அதை விளங்குவதற்கு முயற்சி செய்யணும். முடிஞ்சா தர்ஜுமாக்களை படிக்கணும், விளங்காத விஷயங்களை உலமாக்களிடத்தை கேட்டு விளங்கி கொள்றது. அதே மாதிரி துஆக்களில் அதிகமாக ஈடுபடுவது இந்த ரமலானுடைய காலத்துல அல்லாஹ்கிட்ட விசேஷமாக எல்லா நேரமுமே கபூலாகக்கூடிய நேரமாக இருக்கு. அதே மாதிரி இந்த ரமலான்ல நாம எந்த பயிற்சி எடுப்போமோ, அமலுடைய பயிற்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு தேவையான நம்மளுடைய மற்ற விஷயங்களுடைய பயிற்சி எடுத்தாலும் இந்த மாசம் எடுக்கக்கூடிய பயிற்சி 11 மாசம் நம்மளோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அவ்வளவு விசேஷமான மாசம் இது. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் சஹர்ல தூங்கி எந்திரிச்சு பழகிறாருன்னு வைங்க, தூங்கிலாரு இரவுல, இஷாவுக்கு பேரு தராவிக்கு பேரு தூங்கிட்டு சஹருக்கு எந்திரிச்சு 1 மாசம் பயிற்சி எடுத்தார் என்று சொன்னால் 11 மாசமும் அந்த சஹர்ல அல்லாஹ் அவருக்கு வெளிப்ப கொடுப்பான். அந்த தஹஜ்ஜத் தொழக்கூடிய நசீப் அவருக்கு கிடைக்கும். நம்ம அதிகமா ஊர்ல சொல்றது, நிறைய பிள்ளைங்க வீட்லயும் பெண்களும் என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைங்க நைட்லாம் தூங்கிட்டா எழுப்புறது சிரமமா இருக்குது, அதனால நைட்டு ஃபுல்லா பிள்ளைங்க முழிச்சு இருக்கட்டும், அதனால எந்த கேடு கணக்கு இல்லாம பிள்ளைங்க ரோட்ல விடப்பட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. எல்லாம் பாதுகாக்கணும், இது பெரிய ஆபத்தான நிலை. ரமலானுடைய இரவு காலங்கள்ல
ஒன்னும் மஸ்ஜிதுல அல்லது வீட்டுல இருந்து குர்ஆனின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, திக்ரின் மூலமாக ஹயாத்தாக்கினால் பிரச்சனை இல்லை. ஆனால் விளையாட்டின் மூலமாக, மற்ற நாள்ல எல்லாம் இந்த சாமத்தை விளையாட மாட்டோம். ஆனா ரமலான்ல போய் இந்த இரவு காலங்களில் விளையாட்டின் மூலமாக பிள்ளைங்க ரமலானை இரவை கழிச்சிட்டு பிறகு சஹர்ல அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஃபஜ்ருக்கு பிறகு தூங்குற பழக்கம் நம்ம ஊர்ல இருக்குது. ஆனா இது எவ்வளவு பெரிய கேடு முசீபத்துன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இரவு முழிக்கிற இந்த பழக்கம் இருக்குது. மாற்று மத சகோதரர்கள் உள்ளத்துல ரமலான் என்றாலே ஒரு பயம் அவங்க உள்ளத்துல வந்துருச்சு. ரமலான் என்று சொன்னாலே வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. முஸ்லீம்கள் என்று சொன்னால் இவர்கள் ரமலானில் இப்படி ஆகிவிடுவார்கள் என்று எண்ணும் அளவுக்கு நம்முடைய சமுதாயம் இப்படி பிள்ளைங்களை நல்ல எண்ணத்துல விட்டுட்டாங்க. ஆனா அதோட கெடுதிகளை மறந்துட்டாங்க. அதனாலதான் மற்ற காலங்கள்ல சுபு கூட இல்லை. நீங்க இரவெல்லாம் அமல் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துருது. விளையாடிட்டு பள்ளிக்கு வந்துடுறாங்க, கியாமுல்லை தொழுதுறாங்க, சஹர் செய்யறாங்க. ஆனா பெருநா அன்னைக்கு சுபு கூட இல்லை, அல்ல பெருநா முடிஞ்சு அடுத்த நாள் சுபு கூட இல்லை. இது இந்த ரமலான எந்த முறையில பயிற்சி எடுக்குமோ அந்த முறையில பயிற்சி எடுக்காத நஷ்டமே. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ரமலான்ல நல்ல பயிற்சிகளை எடுங்க. இரவுல தூங்கி, நான் பிள்ளைங்கிட்ட வாலிபர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இரவுல நீங்க தொழுகாட்டியும் பரவாயில்லை, நீங்க தராவியை முடிச்சிட்டு நீங்க வேற எந்த அமலும் செய்ய வேண்டாம், நீங்க வீட்டுல போய் தூங்கிடுங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஊரு சுற்றுவதோ விளையாடுவதோ, நேரத்தை சஹர் வரைக்கும் நம்ம முழிச்சு இருக்கணுங்கிற ஒரு காரணத்தை சொல்லி ஷைத்தான் உங்களை இரவுல அமர வைக்கிறான்னு சொன்னால் இது ஷைத்தானுடைய ஏமாற்றம். இது நம்ம பயிற்சி கொடுக்கணும். வீடுகள்ல இதை சிரமம் பார்க்காம பெண்கள் என்ன செய்யணும் சொன்னா, பிள்ளைங்களை தூங்க வைக்கணும். லேட் ஆயிட்டா வீட்டை பூட்டிடணும். ஒரு காலம் இருந்துச்சு, தாமதம் ஆயிட்டா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கண்டிப்பாங்க, ஏன் இவ்வளவு தாமதம், தொழுகை முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் வீட்டுக்கு வரல என்பதாக கண்டிச்சு பிள்ளைங்களை சீக்கிரமாக வர வைக்கக்கூடிய சூழ்நிலை வீடுகள்ல இருந்துச்சு. இன்னைக்கு முழு இரவும் வீடுகள் திறந்து கிடக்குது, யாருக்கும் எந்த கேள்வி கணக்கும் இல்லை. இது ஆபத்தான எதிர்காலத்தை நம்ம ஊர் எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்குதுங்கிற அச்சத்தை உருவாக்குகிறது. இது மேல நம்ம சமுதாயம் எல்லாரும் கவலைப்பட வேண்டியது இருக்குது. வாலிப சமுதாயத்தின் மீது தனி கவனம் செலுத்தணும். இந்த ரமலான்ல என்ன பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்க நோன்பு வைக்கிறாங்க, தொழுகிறாங்க, ஓதுறாங்க நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் வீணாகிற மாதிரியான ஒரு முயற்சி உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஆக நாம் இந்த ரமலானில் நல்ல பயிற்சிகளை எடுக்கணும். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைக்கும் இந்த நோன்புக்கும் அல்லாஹ் தஆலா நேரத்தை நமக்கு சரியான ஒரு நேரத்தோட தான் ஒவ்வொரு அமலையுமே நமக்கு பயிற்சி கொடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகை பத்தி சொல்லும்போது, இன்னஸ் ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, முஃமின்களுக்கு தொழுகை இருக்கிறது, இது நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகையாக இருக்கிறது. அந்த தொழுகை நேரம் வந்துச்சா, எங்க இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அந்த தொழுகைக்கான முயற்சியை செஞ்சிடணும் ஒரு முஸ்லீம். அப்ப தொழுகையில ஒரு மனிதன் சரியாகிவிட்டால் அவர் எந்த துறைக்கு போனா சரியா இருப்பார். அவர் போகக்கூடிய எல்லா துறையும் சீராக இருக்கும். நோம்புலையும் அதே தான். சஹருடைய நேரம் குறிப்பிடப்பட்டது, இஃப்தாருடைய நேரம் குறிப்பிடப்பட்டது. இந்த பயிற்சியை ஒரு முஸ்லீம் எடுத்தார் என்று சொன்னால் இவர் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரியாக இருப்பார். அப்போ நம்முடைய அமலின் மூலமாக அல்லாஹ் வாழ்க்கையே நமக்கு தர்த்தீப் பண்ணி கொடுக்கிறார். ஆனா அதை வீணாக்கக்கூடிய சூழ்நிலையை ஷைத்தான் நமக்கு முன்னாடியே சொல்லி தந்தார். ரமலானுக்கு முன்னாடியே. ஏன்னா ரமலான்ல ஹதீஸ்ல வருது, ரமலானுடைய மாசம் வந்துட்டால் மரதத்துல் ஜின், அதாவது ஜின்களை சேட்டை செய்யக்கூடிய ஜின்களும் அட்டூழியம் புரியும் ஷைத்தான்களும் விலங்கிடப்பட்டுறாங்க. அவங்களுக்கு வேலை இல்லை, அவங்களுடைய வேகம் இருக்காது. அதனாலதான் பாருங்க, கூப்பிடாமலே பெருங்கூட்டம் பள்ளியாசலுக்கு வந்துடுறாங்க தொழுவது. ரமலான் மாசத்தை சுபு தொழுகைக்கு பெருங்கூட்டம் வருது. ஒவ்வொரு வக்துக்குமே பள்ளி நிரம்புது மாஷா அல்லாஹ். ஏன்னா ஷைத்தானுடைய அந்த வேகம் இருக்காது. அதனால ஷைத்தான் நமக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான், நீங்க ரமலானுடைய இரவுல எங்க விளையாடணும், இரவை எங்க கழிக்கணும், எப்படி கழிக்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லி கொடுத்ததை தான் ரமலான்ல அமல் செய்யறாங்க. இந்த விஷயத்தை நாம புரிஞ்சு, நம்ம குறிப்பாக இதுல அதிகமான கவலை உலமாக்களுக்கு இருக்குது. ஊருடைய எதிர்கால விஷயங்களை நினைச்சு பார்க்கும் போது இப்படி இரவு காலங்கள்ல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை என்னன்னு சொன்னா, இந்த 2 வருஷமா இந்த சோதனையான காலம் ஏற்பட்டுச்சு. மஸ்ஜிதுகள் மூடப்பட்ட நிலைமை, அதே மாதிரி நோன்புகள் எல்லாம் வீடுகள்லயே தராவியுடைய தொழுகை தொழுத நிலைமை. இது ஒரு வகையில அல்லாஹ் நம்மளை தர்பியத்து செஞ்சான்.
அதனால ரோடுகள்ல சுத்தக்கூடிய நிலைமை, ரோடுகள்ல விளையாடக்கூடிய நிலைமைகள் குறைக்கப்பட்டுச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த வருஷம் கடந்த காலத்து இல்லாத மாதிரி கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் ஊர்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க. இதை இன்னும் நல்ல முறையில இரவு காலங்கள் நம்ம ஊர்ல பாதுகாக்கப்படணும், இரவுல நல்ல சூழ்நிலை உருவாகணுங்கிறதுக்காக நீங்க எல்லாம் அதிகமா துஆ செய்யணும். ஏன்னா நீங்க உங்களுக்கு எந்த நேரமும் ஊருடைய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். ஊர்ல என்ன நடக்குது, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, நம்முடைய சொந்த பந்தங்களுடைய நிலைமை என்ன என்பதாக உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்காது. அதனால உங்களுக்கு நான் விஷயத்த சொல்லக்கூடிய என்ன உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ நல்ல சூழ்நிலை தெரியுது அல்ஹம்துலில்லாஹ். இதை நீடிக்கிறதுக்கு துஆ செய்யுங்க. வேறு வகையான சூழ்நிலையில் வந்துடாம இருக்கிறதுக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருஷம் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துட்டான். குறிப்பாக அல்லாஹ் குர்ஆன்ல இந்த இரவுனுடைய கடைசி பகுதியை பத்தி சூரத்துல் கத்ர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த லைலத்துல் கத்ர் என்ற பேர்ல சூறாவே அல்லாஹ் இறக்கி சிறப்பிச்சு சொல்லி இருக்கிறான். வருஷத்துல ஒரு ராத்திரி இருக்குது, அந்த ஒரு இரவை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு ஆர்வப்படுத்துறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். குறிப்பா ரமலான்ல இந்த குர்ஆன் இறங்குனுச்சு முதல் வானத்துக்குன்னு சொன்னோமே, அந்த ரமலான்ல எந்த இரவுல இறங்குனுச்சுங்கிறது அந்த லைலத்துல் கத்ருடைய சூறால அல்லாஹ் சொல்றான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல இறங்குனுச்சு. அது எப்படிப்பட்ட இரவு? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதத்தை விட சிறந்த இரவு அப்படின்னு சொன்னா 80 வருஷத்துக்கு மேல வருது. நம்ம வாழ்றது 80 வருஷம் வாழ்வோமா 100 வருஷம் வாழ்வோமா தெரியாது. ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துல உள்ள அந்த ஒரு ராத்திரிய சரியான முறையில் அடைஞ்சிட்டான்னு சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை சரியான முறையில் அடைந்து கொண்டாரோ அவர் எல்லா பாக்கியத்தையும் அடைந்து கொண்டார். யார் அந்த ரமலானுடைய இரவை, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை இழந்து விட்டாரோ அவர் எல்லா நலவுகளையும் இழந்து விட்டாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த ஒரு இரவு எது அப்படிங்கிற விஷயம் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கார். அந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் அமல் செஞ்சு இந்த உம்மத்து போகக்கூடாது. இந்த 30 நாளும் பயிற்சி எடுத்து ஒழுங்கான முறையில் அந்த இரவு காலத்தை கழிச்சிட்டோம், இந்த ரமலானை கழிச்சிட்டோம் சொன்னா கண்டிப்பா அந்த லைலத்துல் கத்ர் கிடைச்சிடும். இது நாம நன்மைகளை ஆரம்பத்துல அறிமுகம் செஞ்சவங்க சொன்ன மாதிரி கொள்ளடிக்கக்கூடிய மாசம். எப்படி ஒரு வியாபாரிக்கு சீசன் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த விசேஷமான காலத்துல இரவு பகலா முழிச்சிருந்து அந்த முழுமையாக அப்படியே சஹாபாக்கள் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்துட்டா முழுக்க அல்லாஹ்வுக்கு கவனம் செலுத்துவாங்க. குறிப்பா கடைசி 10 வந்து விட்டால் தங்களுடைய கீழாடை இருக்க கட்டி கொள்வார்கள். கச்சலை கட்டி களத்துல இறங்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன முழு வீச்சா இறங்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையை சுருட்டி வச்சிருவாங்க. வீட்டுல உள்ளவங்க எழுப்பி விட்டுருவாங்க, இரவுல தூங்க விட மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுடைய ரஹ்மத், அந்த இரவுல அல்லாஹ் எவ்வளவு அடியார்களை மன்னிக்கிறான். அந்த இரவுல லைலத்துல் கத்ருடைய இரவுல மலக்குமாரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட இந்த பூமிக்கு இறங்கி வர்றாங்க. எங்கெல்லாம் அந்த இரவுனுடைய பகுதி அந்த லைலத்துல் கத்ர் வருது முழு உலகத்தையும் சுற்றிடுறாங்க. அந்த நேரத்துல நாம தூங்கி நேரத்தை வீணாக்கிற கூடாது. அந்த ஒரு இரவு இந்த மாசத்துல வருது, இன்னும் அந்த நாள் வரல, கடைசி 10ல இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுலயும் குறிப்பாக ஒற்றைப்படையில இருக்குது, நீங்க அந்த ஒற்றைப்படையில அதை தேடிக்கிடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிதான் சொன்னாங்க. அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிதான் நான் மஸ்ஜிதுல இத்திகாஃப் இருக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால யாருக்கு விருப்பமோ என்னோட இத்திகாஃப் இருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அதிகமான சஹாபாக்கள் இத்திகாஃப் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹயாத்துல கடைசி வரைக்கும் ரமலானுடைய கடைசி 10 நாள் மஸ்ஜித் இத்திகாஃப் இருந்து அதை அமல்படுத்தினான். சொல்லப்பட்டது கடைசி வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் இத்திகாஃப் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் ஒரு பிரயாணத்தின் காரணமாக இத்திகாஃப் விடுபட்டுச்சு. அதை நிவர்த்தி செய்யறதுக்காக கடைசி வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாளாக இத்திகாஃப் இருந்ததாக வருது. அதனால இவ்வளவு அல்லாஹ்வுடைய நபி எவ்வளவு பிஸியானவங்க. ஒரு சமுதாயத்தின் தலைவர் மட்டும் இல்ல, முழு உலகத்தினுடைய தலைவர், முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்தாங்க. 10க்கும் மேற்பட்ட மனைவிமாருடைய குடும்ப தலைவராக இருந்தாங்க. இதுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கடமையில குறை செய்யல. அதனால நாம எப்படி உலகத்துல சம்பாதிப்பதற்காக நாம முயற்சி செய்யறோமோ, ஆசைப்படுறோமோ, கிடைக்கிற நேரங்களெல்லாம் பயன்படுத்தி காசு பணங்களை சம்பாதிக்கிறோமோ, அதுபோல இந்த ரமலான்லையும் அல்லாஹ் இடத்துல நம்முடைய திறமைகளை காட்டணும். அல்லாஹ் நம்முடைய அடிமை, அல்லாஹ் நீ கொடுத்த பாக்கியம், அல்லாஹ் நீ என்ன ஹயாத்தோடு இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாயா அல்லாஹ்,
நீ விரும்பின முறையில் இந்த ரமலானை நான் கழிக்கிறேன் அல்லான்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல நம்முடைய திறமைகளை காட்டணும். அமல்கள் மூலமாக, பாவங்களை விட்டு முழுமையாக ஒதுங்கி இருப்பதன் மூலமாக. ஏன்னா அமல் நம்மளால சக்திக்கு உட்பட்டாலும் அமல் செஞ்சா போதும். ஃபர்துல குறை செய்யாம பாத்திக்கணும், நஃபிலான அமல்களை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சா போதும். ஆனா முக்கியமா நம்ம எதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொன்னால் பாவங்களை விட்டு. எப்படி மற்ற நாட்கள்ல பாவம் செஞ்சா தண்டனை சொல்லப்பட்டதோ, ரமலான்ல பன்மடங்கு பாவம் இருக்கு, தண்டனையும் கூடுதலாக இருக்கு. இந்த விசேஷமான இரவுகளை நாம் பாழாக்குற மாதிரி எந்த வகையான பாவத்தில ஈடுபட்டக்கூடாது. குறிப்பாக நமக்கு விசேஷமா சொல்லப்பட்டது பாவத்துல என்னன்னு சொன்னா நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதம் தான். அதிகமா இன்னைக்கு ரமலானை கழிக்கிறதுக்குன்னு பயன்படுத்துறது கூட உட்கார்ந்து எல்லாருமா சேர்ந்து அரட்டடிக்கிறது, அல்லது அடுத்தவங்களுடைய குறைகளை கழுவி பேசுறது, புறம் பேசுறது. இதனால என்ன ஆகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை செஞ்சு வச்சாங்க. இதனால நோம்பினுடைய நன்மைகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு பசி தாகத்தோட இருந்து அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புறம் பேசுறாங்கன்னா அந்த புறம் பேசுவதன் காரணமா அந்த நோம்புடைய நன்மை இழந்துடுறாங்க. இவங்க பசி தாகத்தோட இருந்து வேஸ்ட்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பாவத்தை விட்டு முழுமையாக ஒதுங்கி இருக்கணும். ஒரு ரூம்ல ஏசி போடுறோம் அப்படின்னு சொன்னா எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுக்கிட்டு ஏசியை போட்டா அது பிரயோஜனமே இல்லை. நாங்க எல்லா ஜன்னலையும் கதவுகளையும் அடைச்சிட்டு கொஞ்சம் வச்சாலும் ஏன்னா இருங்க அந்த ரூம் கூல் ஆயிடும். அதே மாதிரிதான் பாவத்தின் வாசல்களை நம்ம அடைச்சிட்டோம். பார்வையால, பேச்சால உள்ள பாவங்கள், செவியால ஏற்படக்கூடிய பாவங்கள், இந்த வாசல்களையெல்லாம் நம்ம அடைச்சிட்டு நம்ம கொஞ்சம் அமல் செஞ்சாலும் இந்த அமலை மறுமையில போய் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதன் மீன் பிடிக்க குளத்துக்கு போனான், கடலுக்கு போனான், காலையிலேருந்து மாலை வரைக்கும் மீன் பிடிச்சான். மீனை பிடிச்சிட்டு கரையில பார்க்கலாம், மீனை காணும். ஆனா பிடிச்சான், இவ்வளவு மீன் பிடிச்சான். கரையில பார்த்தா ஒரு மீனை கூட காணும். என்னன்னு பார்த்தா வலை சரியான வலை இல்லை. அந்த வலை பழைய வலை, கந்தலான வலையை எடுத்துட்டு போய் அவன் மீன் பிடிச்சிருக்கிறான். அந்த கந்தலான வலையில அந்த மீன்கள் எல்லாம் நழுவி போயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி நம்ம நிலைமை கபர்ல போய் இருக்கக்கூடாது. நான் வாழ்க்கையில இத்தனை அமல் செஞ்சனே, ஒரு அமலையும் காணாமேன்னு நாளைக்கு மறுமையில எத்தனையோ பேர் கபர்ல போய் சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சொல்லப்படும், என்ன பாவம் செஞ்சனால இந்த அமலு போயிருச்சு, என்ன பாவத்தினால இந்த அமல் அங்க விட்டுட்டீங்க, எல்லாம் நாசமா போயிருச்சு. குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய உம்மத்துல முஃப்லிஸ் யாரு தெரியுமா? சஹாபாக்கு கேட்டாங்க, முஃப்லிஸ்னு சொன்னா மல்லா திர்ஹம் லஹு வலா தீனார் லஹு. யா ரசூலல்லாஹ், யார்ட்ட தீனார் திர்ஹம் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ், அவன் தான் ஏழைன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, என்னுடைய உம்மத்துல அவன் ஏழை கிடையாது. என்னுடைய உம்மத்துல ஏழை யாரு தெரியுமா? நாளைக்கு மறுமையில நிறைய நன்மைகளை மலை போல கொண்டு வருவார். நோம்புடைய நன்மைகள், குர்ஆன் ஓதுன நன்மைகள், தொழுகையின் நன்மைகள், தான தர்மங்களின் நன்மைகள், இதெல்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. ஆனா அதோட சேர்த்து அவனால பாதிக்கப்பட்ட மக்களும் ஒரு பெருங்கூட்டம் பின்னாடியே வரும். அல்லாஹ் எவ்வளவு நன்மை வச்சிருக்கிறான், ஆனா எனக்கு இவன் அநியாயம் செஞ்சான், சத்தமணி லாபணி, அல்லாஹ் இவனை அடிச்சான், இவன் என்னை திட்டினான், இவன் என்னை பத்தி புறம் பேசினான், இவன் என்னுடைய நிலத்தை அபகரித்தான் என்பதாக ஒவ்வொருத்தவங்களும் புகார் செஞ்சு அவன் பின்னாடியே வருவாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? இவ்வளவு நன்மை செஞ்சவனா இருக்கிறானே, இவனை பத்தி இவ்வளவு புகார் வருது, நல்லா அவன் அழகா கரெக்டா செஞ்சிருக்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்க இல்லை. தண்டனை என்னன்னா, இவன் செஞ்ச நன்மைகளை எடுத்து அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த மக்களுக்கு நன்மை தான் தேவைப்படும். நிற்பான்ல அல்லாஹ் தராசல வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக். அன்றைய தினம் உங்களுடைய அமல்கள் எல்லாம் தராசுகளில் நிச்சயமாக நிறுக்கப்படும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நன்மையின் தட்டு பாரமாகிவிட்டதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு. யாருடைய நன்மையின் தட்டு குறைஞ்சி பாவத்தின் தட்டு பாரமாக இருக்குமோ ஃபஉலாயிக அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ யظلمون. அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக அவங்க தான் பெரும் நஷ்டத்தை சந்திக்க கூடியவங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நன்மைகளை எல்லாம் அள்ளி அள்ளி எந்த அளவு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த அளவு நன்மையை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். கடைசியில எந்த அளவுக்கு ஆயிரும்னா, நன்மை மழை போன்ற நன்மை முடிஞ்சு போயிடும். ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் நிறைய இருப்பாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, யாரெல்லாம் நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு வேணுமே.
அல்லாஹ் பார்ப்பான். அவங்ககிட்ட பாவங்கள் இருக்குமா இல்லையா? பாதிக்கப்பட்டவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் வந்து இவங்க தலையில போடுவான். நன்மை செஞ்சவங்களுடைய தலையில பாவங்கள் கொட்டப்படும். நன்மை மலை போன்ற நன்மை உடையவர் இப்ப எப்படி ஆயிடுவாரு? மலை போன்ற பாவ குமியலோட இருப்பாரு. இந்த நிலையில் இவர் நரகத்தை தள்ளப்படுவார். இவர் தான் என்னுடைய உம்மத்தில் உள்ள ஏழை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த ஏழைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ், நம்ம நினைக்கலாம் நான் அப்படி யாருக்கு அதிகமான அநியாயம் செய்யலையே, நான் யாரையும் திட்டுறதில்லை, நான் யாரையும் அடிக்கிறது இல்லை, அது நம்மகிட்ட ஏற்பட்டிருக்காது. ஆனா புறம் இருக்குதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக அதை எச்சரிச்சிருக்கிறாங்க. குர்ஆன்ல அது சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய சகோதரன் இறந்து பக்கத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு கடுமையான பசியா இருக்குது, சகோதரனுடைய கறியை எடுத்து சாப்பிடுவீங்களா? மையத்து தான், அவர் கறியை திம்பிங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த உதாரணத்தை வேற எதுக்குமே அல்லாஹ் கேட்கல. இந்த மாதிரி உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற எதுக்குமே சொல்லல, புறத்துக்கு சொல்றான். புறத்துக்கு அல்லாஹ் சொல்றான். அதை எப்படி நீங்கள் வெறுப்பீர்களோ அந்த மாதிரி நீங்க அடுத்த சகோதரனை பத்தி நீங்க குறைகள் பேசுறது, அவர்களை பற்றி அவதூறுகள் சொல்றது, அபாண்டம் சுமத்துறது, இது அதை விட பெரிய பெரிய பாவங்கள். இது போன்ற விஷயங்களால மனிதன் தன்னுடைய நன்மைகளை எல்லாம் யாரை பத்தி பேசணுமோ அவங்களுக்கு கொடுத்துருவான். யாரை பத்தி புறம் பேசணுமோ அவங்க என்ன ஆயிடுது, நம்முடைய அமலை ஈஸியா கொடுத்துரும். அதனால நம்ம நன்மைகளை அதிகமா சம்பாதிக்கிறதுல ஒரு பக்கம் கவனம் செலுத்தினாலும் பாவங்கள் ஏற்படாம நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். குறிப்பா அடுத்தவருடைய ஹக்குல கொலை செய்யாம நம்மை நாம் தற்காத்து கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு செய்யற குறையில ஏதாவது தப்பு இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அடியார்களோட சம்பந்தப்பட்ட குறையாக இருந்தால் அல்லாஹ் அந்த அடியான் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால் நாம இந்த விஷயத்தை அதிகமாக கவனம் செலுத்தணும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமலான்ல ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க நீங்க ஏற்பாடு செய்யறது, அந்த நோன்பாளியின் நன்மை போன்று உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். நம்ம நோன்பு வைக்கணும், அதோட போதுமாக்கி, எப்படி உலகத்தை நம்ம போதுமாக்கி கொள்றது இல்லை. ஒரு செல்வம் கிடைச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் தன்னறைவோட இருப்போம், இந்த அளவு செல்வம் சம்பாதிச்சிட்டோம், இது நம்ம வாழ்க்கைக்கு போதும், 4 தலைமுறை இதை வச்சு வாழ்ந்துடும் சொல்லி யாரும் திருப்தி அடைகிறது இல்லை. எவ்வளவு நம்ம சக்தி இருக்கிற வரைக்கும் காசு பணங்களை சம்பாதிக்கிறோம், இது மனிதனுடைய இயல்பாது. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில அமல்களை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடாது, தன்னிறைவு அடையக்கூடாது. நன்மையை கொண்டு போதும், நம்ம நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், மோதுறோம், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அப்படி நினைக்க கூடாது. தீனுடைய விஷயத்துல மறுமையில இதை விட நமக்கு தேவை இருக்கிறதுங்கிறத எண்ணி அடியார்கள் நன்மைகள்ல போட்டி போடணும். போட்டி போடுறதே அல்லாஹ் குர்ஆன்ல புகழ்ந்து சொல்றான். ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் வர்ணிச்சிட்டு சொல்லுவான், வாழ்க்கையில போட்டி போடணும்னு ஒண்ணு இருக்குதா, இதுல போட்டி போடுங்கப்பா. அல்லாஹ் தஷ்கீர் செய்யறான், ஆர்வப்படுத்துகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எதுலயும் நீங்க போட்டி போடுறீங்க, நீங்க போட்டி போடணும்னு ஒண்ணு இருக்குதா, இந்த சொர்க்கத்தை அடையறதுக்காக நீங்க போட்டி போடுங்க. சொர்க்கத்துல பதவிகள் இருக்குது. ஒரு சுப்ஹானல்லாஹ் நம்மளை விட இன்னொருத்தர் கூடுதலா வாழ்க்கையில சொல்லி இருந்தால் அவருக்கும் வானத்துக்கும் பூமிக்கரையில வித்தியாசம், தரஜா உயர்வுல இருப்பார் அவர். மறுமையில அங்க போய் நம்ம அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள முடியாது, அங்க போய் நன்மைகளை சம்பாதிக்க முடியாது. கிடைத்த இந்த வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த நோன்பாளுடைய நன்மை உங்க நோன்புடைய நன்மை ஒண்ணு, அவருடைய நோன்புடைய நன்மை அது போன்ற அவருக்கு இருக்கு, அவருக்கு குறையாது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த நன்மை அல்லாஹ் தருவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செஞ்சு சாப்பிடுறதே பெரும்பாலா இருக்குது, இவ்வளவு வறுமை கஷ்டத்துல இருக்கிறோம், இன்னொருத்தருக்கு எப்படி எங்களால நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யற வசதி வாய்ப்பு இல்லையே. நபிசா சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தா போதும்பா, 1 மீட்டர் தண்ணி கொடுங்க, இல்ல 1 மீட்டர் பால் எடுத்து கொடுங்க, அந்த நோன்பாளி நன்மை நீங்க வாங்கிடலாம். பெரிய ஏற்பாடு செஞ்சாதான் அந்த நோன்பாளிக்கு நம்ம ஏற்பாடு செய்யறதுங்கிறது இல்ல, குறைஞ்சபட்சம் இதையாவது செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்தினாங்க. இப்ப இந்த ரமலானுடைய மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி உபகாரங்கள், குறிப்பா சொந்த பந்தங்கள்ல யாரு கஷ்டத்தை இருக்கிறாங்க அதை அவங்க மேல நம்ம கவனம் செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மாதங்கள்லயே வாரி வாரி வழங்கக்கூடியவங்க, தனக்கே இருக்காது ஆனா பிறருக்கு கொடுத்து உதவுவாங்க. ஆனா ரமலான்ல நபிசாசத்தை பத்தி சஹாபாக்கள் வர்ணிக்கும் போது சொல்லுவாங்க, எப்படி புயல் காத்து வீசுகிறதோ அது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அள்ளி வீசக்கூடிய மாசமாக தான தர்மம் செய்யறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புயல் காற்றை கூட வேகமாக செலவு செய்வாங்க. அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த மாசமாக இருக்குது. இந்த மாசத்துல ஒரு வினாடியை நம்ம வீணாக்க கூடாது. குறிப்பாக பாவமான விஷயங்களை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவி, மக்கள், நம்முடைய பிள்ளைங்க எல்லாரையும் இந்த ரமலான்ல ஒரு பயிற்சி எடுக்கணும். இந்த ரமலானுடைய பயிற்சி தான் 11 மாசம் நம்மகிட்ட பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாசம் தக்வாவை நமக்கு உருவாக்கக்கூடிய மாசம் அல்லாஹ் சொல்றான். நான் ஏன் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கிறேன் அல்லாஹ் குர்ஆன்ல காரணம் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், இதற்கு முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கு நோன்பு கடமையா நாம் ஆக்கினோம். எதுக்காக நோன்பு கடமை? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு தக்வாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கலாம். நோன்பின் மூலமாக என்ன பயிற்சிங்க? தக்வா கிடைக்கும். தக்வாண்டா என்னது? தக்வாவுக்கு விளக்கம் சொல்றாங்க உலமாக்கள், இன்திசாலு அவாமிரில்லா வஜிதினாபு நவாஹி, அல்லாஹ் ஏவிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து நடக்கிறது, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறது. இதான் தக்வா. இதுக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வோட பயம் வேணும். பயம் இருந்தாதான் அல்லாஹ் சொன்னதை செய்வோம், பயம் இருந்தாதான் அல்லாஹ் தடுத்து விட்டு ஒதுங்கிடுவோம். அதனாலதான் சுருக்கமா தமிழ்ல சொல்லும் இறை அச்சம். அப்ப இந்த தக்வாவை நோம்புல எப்படி அல்லாஹ் தரா நமக்கு? இந்த நோம்புடைய நேர காலங்களை அல்லாஹுக்கு பயந்து, எப்படி பகல் காலங்கள்ல நாம ஹலால கூட ஹராமாக்கிடுறோம். சாப்பிடுறது ஹலாலான விஷயம், தண்ணி குடிக்கிறது ஹலாலான விஷயம், மனைவியோட கூடி வாழ்றது ஹலாலான விஷயம். ஆனா இந்த பகல் நேரத்துல இந்த 1 மாத காலம் நம்ம ஹராமா ஆக்கி கொள்றோமா இல்லையா? சாப்பிடுறத ஹராமாக்கிட்டோம். ஹராம் மாதிரி அதை நம்ம நெருங்க மாட்டோம். எவ்வளவுதான் பசி தாகமா இருந்தாலும், வீட்டுல யாருமே இல்ல, எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்குதுங்க, சமையல் கட்டுக்கு போனா எல்லாமே கிடைக்கும், ஆனா நம்ம கை வைக்க மாட்டோம். ஏன்? இங்க யாரும் பார்க்கல, என்ன படைச்சா அல்லாஹ்மா பார்க்காம போயிடுவான், அல்லாஹ் பார்க்கிறானே. அப்படி அந்த பயிற்சி நமக்கு இந்த பகல் காலத்துல தரப்படுது. அப்போ ஒரு ஹலாலை கூட 1 மாத காலத்துக்கு நம்மளுக்கு ஒதுக்கி வைக்கக்கூடிய பயிற்சி தரப்படுதுன்னு சொன்னா, அப்போ ரமலானுக்கு பிறகு ஹராமையும் விடுவது நமக்கு லேசாகிவிடும். ஹராம வாழ்க்கையில எத்தனை விஷயத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறான், அந்த ஹராம் நமக்கு இலகுவாக ஆகிடும். இலகுவா ஆகணும். இலகுவா ஆயிருச்சுன்னா தக்குவா வந்துருச்சுன்னு அர்த்தம். ரமலான் நமக்கு பிரயோஜனமாக ஆயிருச்சுன்னு அர்த்தம். இல்லங்க ரமலான் முடிஞ்ச அடுத்த பெருநாள்லயே ஹராம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெருநாள் அன்னைக்கே எல்லா ரமலானுடைய இதையும் நம்ம வீணாக்கிட்டோம் என்று சொன்னால் ரமலான்ல நாம பயிற்சி எடுக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் பெருநாளை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அது கூலி கொடுக்கப்படும் நாள். இந்த 1 மாச கால பகல்ல நோன்பு வச்சதுக்காக, இரவுல அமல் செஞ்சதுக்காக அல்லாஹ் தஆலா அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு வர சொன்னதை எதுக்காகன்னு சொன்னா, என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு மன்னிப்பை வழங்கி அவர்களுக்கு கூலி வழங்கக்கூடிய நாள் அது. அன்னைக்கு அல்லாஹ்ட்ட கூலி வாங்குறதுக்கு தான் சந்தோஷமா ஆடைகளை ஊத்திட்டு போகணும். அப்ப அமல் செஞ்சவங்களுக்கு தான் பெருநாள் அது. அமல் செய்யல, பெருநாள் ட்ரெஸ்ல கவனமா இருக்கிறாங்க, இந்த ஆடையை உடுத்தணும், அதை உடுத்தணும், இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை வாங்கணுங்கிற கவனம் செலுத்துறாங்க. ஆனா அமல் செய்யலைன்னு சொன்னா கம்பெனில வேலை செய்யாம சம்பளத்துக்கு வந்து நிக்கிற மாதிரி. அதனால உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். குறிப்பா இந்த ரமலான்ல தக்வாவுடைய பயிற்சியை நாம் எடுத்து இந்த தக்வாவை இந்த 11 மாசம் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை தந்திருக்கிறார். இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி, குறிப்பா கடைசி 10 வாய்ப்பு இருந்தால் மஸ்ஜிதுகளில் இஅ்திகாஃப் இருப்பது, வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் குறிப்பா இரவு காலங்களை மட்டுமாவது முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நாம் துஆவிலும் அமலிலும் தொழுகையிலும் நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முறையில் இந்த ரமலானை கழிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதை வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நீ எங்களை வந்து சேர வைத்தாய் யா அல்லாஹ். இந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை நசீபாக்கினாய் யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய முறை இந்த ரமலானை கழிக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ்.
யா அல்லாஹ் இந்த ரமலானில் எத்தனை மக்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயோ அந்த கூட்டத்தை எங்களை சேர்த்து விடியா அல்லாஹ். நல்லடியாக கூட்டத்தை சேர்த்து விடியா அல்லாஹ். துர்பாக்கியசாலிய கூட்டத்தை சேர்த்து விட அதையா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைத்து முஸ்லீம்கள் மீதும் யா அல்லாஹ் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமத்தில் கஷ்டத்தில் சிக்கலில் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அனைத்து சிக்கல் இந்த முஸ்லீம்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லீம்கள் மீது என்ன வகையான சூழ்ச்சியை செய்யப்படுதோ அனைத்தையும் முறியடிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய பொருட்டாலை கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரமலானின் பரக்கத்தால் யா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு முழு உலகத்திலும் முஸ்லீம்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் பாதகமான சூழ்நிலையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக அடையும் பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இது போன்று பல ரமலானை அடையும் பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சபையில் யாரெல்லாம் எழுந்து விஷயத்தை கேட்டார்களோ யா அல்லாஹ் அதிகமாக அமல் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله.